இறையனார் தமிழ் விக்கியின் கட்டுரை. இறையனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். இவரது ஒரு பாடல் சங்க இலக்கியத் தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. வாழ்க்கை குறிப்பு. இறையனாரைப் பற்றிய வரலாற்று குறிப்பு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் திருவிளையாடல் புராணத்தில் இறையனார் என்பவரின் கதை இடம்பெற்றுள்ளது. இருவரும் ஒருவரா என்பது ஆய்வுக்குரியது. இறையனார் அகப்பொருள் களவியல் இலக்கணம் இயற்றிய இறையனாரும் இவரும் ஒருவரே என கருதப்படுகிறது. தொன்மக்கதை. திருவிளையாடல் புராணத்தில் இக்கதை இடம்பெற்றுள்ளது. மதுரையில் இளவேனில் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அங்கு நக்கீரர் உள்ளிட்ட சங்கப்புலவர்கள் 49 பேர் தமிழ் ஆய்ந்து வந்தார்கள். ஒரு நாள் மனைவியுடன் சோலையில் உலவிக் கொண்டிருந்த மன்னன் புதுவித நறுமணத்தை உணர்ந்தான். அது தன் மனைவியின் கூந்தலிலிருந்து வெளிவருவதை அறிந்து வியப்புற்றான். அந்த மனம் இயற்கையிலேயே கூந்தலில் உள்ள மனமா, அல்லது மலர்களை சூடுவதாலும் வாசனை பொடிகளை தடவுவதாலும் ஏற்பட்டதா என்ற கேள்வி அவனுக்கு எழுந்தது. அந்த கேள்விக்கு உரிய விளக்கம் அளிப்பவருக்கு பெரும் பரிசளிப்பதாக அறிவித்தான். அதே நேரம் தருமி என்ற பெயர் கொண்ட ஏழ்மையில் வாடும் புலவர் இறைவன் சுந்தரேசருடனும் அந்த போட்டியில் வெல்வதற்கு அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். இறைவன் நேரில் வந்து தான் எழுதிய பாடலை தருமியிடம் கொடுத்து அவனே எழுதியதாக அரசவைக்கு சென்று அளிக்குமாறு கூறுகிறார். அதனை ஏற்று தருமி அரசவைக்கு சென்று அப்பாடலை அளிக்கிறார். அரசவை புலவர் நக்கீரர் அந்த பாடலில் குற்றமுள்ளது என்று கூறி பரிசளிக்க மறுத்துவிடுகிறார். இந்த விபரத்தை ஆலயத்திற்கு சென்று இறைவனிடம் தருமி கூறுகிறார். இறைவன் சிரத்துடன் அரசவைக்கு வந்து நக்கீரரிடம் பாட்டில் உள்ள பிழை யாதென வினவுகிறார். அது இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனமுண்டு என்றது பொருட்குட்டம் உள்ளதென்று இறைவன் எழுதிய பாடலாகவே இருந்தாலும் அது குற்றமே என்று கூறுகிறார். சினமடைந்த இறைவனார் தன் நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீரரை எரித்து விடுகிறார். நக்கீரரை மன்னித்து அருளுமாறு பாண்டிய மன்னன் இறைவனிடம் வேண்டுகிறார். இறைவனாரும் தன் சினம் தணிந்து நக்கீரரை உயிர்ப்பித்து தான் கொண்ட கருத்தில் உறுதியாக நின்றமைக்காக நக்கீரரை பாராட்டியதோடு பாடலுக்கான பரிசை தருமிக்கு அளிக்குமாறு கூறிவிட்டு மறைகிறார். புறப்பாடல் திரட்டு என்னும் நூலும் 15ஆம் நூற்றாண்டில் இந்த கதைக்கு துணையாக அமைந்துள்ளது. திருவிளையாடல் என்னும் திரைப்படத்தில் இந்த கதை சுவை ஏற்றப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. இலக்கிய வாழ்க்கை. இறையனார் இயற்றிய ஒரு பாடல் சங்க இலக்கிய தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் 2வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. இப்பாடல் இயற்கை புணர்ச்சியின் பொழுது தலைவியின் கூந்தல் இயற்கை மனம் உடையது என்பதை தலைவன் நீ அறிந்த பூக்களில் இவளின் கூந்தலை விட அதிக மனம் வீசுபவை உண்டோ என வண்டை வினாவுதல் வாயிலாக புலப்படுத்துவதாக அமைந்துள்ளது. பாடலால் அறிய வரும் செய்தி. மலர்களை சூடுவதாலும் அகிர்புகை முதலியவற்றால் பெண்கள் கூந்தல் நறுமணம் கொண்டிருந்தது. பாடல் நடை. குறுந்தொகை 2. குறிஞ்சித்திணை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செரியர் அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே. தேனை தேர்ந்தெடுத்து உண்ணும் வாழ்க்கை கொண்ட அழகிய சிறகுகளை உடைய தும்பி இனத்து வண்டே, தேன் உண்ணும் பழக்கத்தால் நீயும் நானும் நண்பர்கள் என நட்பு உரிமையால் உன்னை கேட்கிறேன். நான் விரும்புவதை சொல்லாமல் உண்மையாக நீ உணர்ந்த உண்மையை சொல். இந்த பெண்ணின் கூந்தலில் நறுமணத்தை விட மனம் கொண்ட மலரை நீ அறிந்தது உண்டா